அதாவது 180 மில்லி லிட்டர் அளவிற்கான ஒரு குவார்டர் பாட்டில் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த உற்பத்தி ஆலைகள்ட்ட இருந்து வாங்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அதிர்ந்துருவீங்க 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்கினாங்க. டாஸ்மார்க் நிறுவனம் ஒரு குவார்டர் பாட்டில வெறும் 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்கி எம்ஆர்பி விலை 150 ரூபாய்க்கும் விற்பனை விலை 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்து கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை 15 மடங்கு அதிகமா வச்சு விற்பனை செய்து அதுக்கு பிறகு அதுல ஒரு 10 ரூபா அந்த பாட்டில விற்கக்கூடிய அந்த கடைகள் மூலமாக கூடுதல் கட்டணமாக இடையில கூட சரக்கினுடைய விலை அதிகமானதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கூடுதல் கட்டணமாக ஒரு 10 ரூபா வச்சு 160 ரூபாய்க்கு இன்னைக்கு வெளியில வாங்கி குடிக்கக்கூடியவர்களுக்கு வெளியில 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். டாஸ்மார்க் நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை சந்திச்சிருக்குமே அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல எந்தெந்த வருஷத்துல எவ்வளவு லாபம் வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2020-21 ஆண்டுல 39,760 கோடி இதன் மூலமாக அரசுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21-22 ஆண்டுல 42,421 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 ஆண்டு 24 முழுமையடையாதனால 23 ஆண்டுக்கு 44,098 கோடி ரூபாய் வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. இதுல 2024-25 டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாயாக நாங்க உயர்த்துவோம் அப்படிங்கறதா இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல எப்படிங்க டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்துல போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் பல பேருக்கு டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்துல போகுதா அப்படின்ற அதிர்ச்சியும் இருக்கு. உண்மையில் சொல்ல போனால் 3-4 ஆண்டு காலமாக டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு. இதுதான் யதார்த்த உண்மை.